ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து எப்போ வேலிட் அப்படின்னாக்க வேலிட் அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து இந்த கண்டிஷனில் தான் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து வேலிட். அது என்ன ஈக்குவேஷன், அது என்ன அப்படின்னா PV is equal to N R bar T. இந்த P and T இது ரெண்டுமே அப்சல்யூட் குவான்டிட்டிஸ். அப்சல்யூட் ப்ரெஷர் and absolute temperature. அது என்ன அப்சல்யூட் ப்ரெஷர் அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னா ப்ரெஷர் ஸ்கேல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அப்சல்யூட் ப்ரெஷரில் என்னன்னாக்க மாலிகுலர் மொமெண்டம் வந்து ஜீரோவாக இருக்கும். மாலிகுலர் லெவலில் எந்த ஆக்டிவிட்டியுமே இருக்காது. அதான் வந்து அப்சல்யூட் ப்ரெஷர். இது வந்து ஒரு ஐஏஎஸ் கொஸ்டின். இது வாட் அப்சல்யூட் ப்ரெஷர் மீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஐஏஎஸ் கொஸ்டின். ஆப்ஷன்ஸில் வந்து என்ன நிறையா இருக்கலாம். அதில் வந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா மாலிகுலர் மொமெண்டம் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். அதாவது எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இருக்காது மாலிகுல்ஸில். அதுதான் வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் ஸ்டேட் அப்படிம்பாங்க. ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் தான் எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ். ஜீரோவை தானே ரெஃபரன்ஸாக எடுப்போம். இதுதான் வந்து அப்சல்யூட் ப்ரெஷர். கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர். 0 கெல்வின். ஓகேவா? இப்போ அப்சல்யூட் ப்ரெஷரை இது ரெஃபரன்ஸாக வச்சு எடுக்கிறது வந்து அப்சல்யூட் ப்ரெஷர். அதே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ரெஃபரன்ஸாக வச்சு எதை எடுக்கிறீங்களோ அது வந்து கேஜ் ப்ரெஷர் அப்படிம்பாங்க. கேஜ் ப்ரெஷர்னா நம்ம சாதாரணமாக ப்ரெஷர் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம்ல, அது எல்லாமே கேஜ் ப்ரெஷர் தான். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ரெஃபரன்ஸாக வச்சு எடுப்போம். இது வந்து வேக்யூம் ப்ரெஷர். நெகட்டிவ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் வேக்யூம் ப்ரெஷர். இதான் வந்து ப்ரெஷர் ஸ்கேல். இதுதான் இது வந்து அப்சல்யூட் ப்ரெஷரை வச்சு எடுக்கிறது. அப்சல்யூட்னா ஒன்றும் இல்லை, வேறு எந்த ப்ராப்பர்ட்டியும் சார்ந்து இருக்காது. புரியுதா? அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் குவான்டிட்டிஸ் அப்படிமா. ரிலேட்டிவ் குவான்டிட்டிஸ்னால் இப்போது வெயிட்டுங்கிறது ஒரு ரிலேட்டிவ் குவான்டிட்டி, கிராவிட்டியை பொறுத்து மாறும். ஓகேவா? அந்த மாதிரி கிடையாது. இது இட்ஸ் அன் அப்சல்யூட் குவான்டிட்டி. அதுக்குன்னு ஓகேவா? இதுதான் அப்சல்யூட் ப்ரெஷர் ஸ்கேலு. இப்போ வால்யூம் என்னன்னாக்கா வால்யூம் ஆஃப் தி சிஸ்டம். நம்பர் ஆஃப் மோல்ஸ். எந்த கேஸ் கன்சிடர் பண்ணுங்களோ நீ கன்சிடர் பண்ணுற சிஸ்டத்துக்குள்ள இப்போ இதான் உங்கள் சிஸ்டம் அப்படின்னாக்க இதில் ஹீலியம் கேஸ் இருக்கிறேன் அப்படின்னாக்க எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹீலியம் கேஸ், ஹவு மெனி அமௌண்ட்ஸ். இத்தனையோண்டு 1 மீட்டர் கியூப் வால்யூமில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் ஹவு மெனி அமௌண்ட்ஸ் ஆஃப் இது இருக்குது, எவ்வளோ ஹீலியம் கேஸ் மாலிகூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அடுத்து இது வந்து என்னன்னாக்கா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்.
8.314 கிலோஜூல் per கிலோமோல் கெல்வின். என்னன்னாக்க இப்போ இதுக்குள்ள 1 கிலோமோல் ஆஃப் ஹீலியம் இருக்கு, 1 கிலோமோல் ஆஃப் கேஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து 1 கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு எனக்கு வந்து 8.314 கிலோஜூல் நான் கொடுக்கணும். புரியுதா? 8.31 கிலோஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து நான் வந்து அந்த சிஸ்டத்துக்கு ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. சரி, இது வந்து இப்போ வந்து ஹீலியம்க்கு யூஸ் பண்ணும்போது இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? இது ஜென்ரல் கேஸ் ஈக்குவேஷன் இதுதான். இப்போ என்னன்னாக்கா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் வெயிட், மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி கேஸ். Mass by molecular weight of the gas. So இது எப்படி மாறும் அப்படின்னாக்க PV is equal to mass into R bar divided by molecular weight into T, temperature, absolute temperature. இப்போ இந்த R bar universal gas constant divided by molecular weight of the gas that you are considering. இப்போ ஹீலியம்னு கன்சிடர் பண்ணா molecular weight of helium, ஏர்னு கன்சிடர் பண்ணா molecular weight of air 28. இப்போ அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா P is equal to mRT. இது என்னன்னா கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட். R barனு போட்டா அது வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். வெறும் எம்ஆர்டின்னு போட்டிங்கன்னா அது வந்து கேரக்டரிஸ்டிக். நீங்கள் எந்த கேஸ் அந்த சிஸ்டத்துக்கு எந்த கேஸை கன்சிடர் பண்ணீங்களோ அந்த கேஸோட கேரக்டரிஸ்டிக் கான்ஸ்டன்ட். கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட். இவ்வளோதான். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து பெருசாக எங்கே கேள்வி இருக்குன்னா உங்களுக்கு வேலிடேட் வாட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். அதாவது மலை மேலே என்னைக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கோ அன்றைக்கி வந்து நீங்கள் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி கிடையாது. எதெல்லாம் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிளோ அதெல்லாம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அதெல்லாம் ஐடியல் கேஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஐடியல் ஸ்டேட் அது எல்லாமே. ஓகே, என்னன்னா அடுத்த கேஸ் ஈக்குவேஷன்ஸ், கேஸ் லாஸ். கேஸ் லாஸ் அப்படின்னா என்னன்னா இதில் என்னன்னாக்க ஒரு நிமோனிக்ஸ் ஒன்று வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரெஷர், வால்யூம், இதில் எதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்னா கேப் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கேப் CAB, கேப் மைண்டில் வச்சுக்கோங்க. கேப் சீனா என்னன்னா சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா when pressure is constant, சிஸ்டத்தில் வந்து ப்ரெஷர் நான் கான்ஸ்டண்டாக வைக்கிறேன் அப்படின்னா டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அதுதான் அவன் சார்ல்ஸ் சொல்லியிருக்காரு. இது வந்து என்னன்னா ஆமட்டான்ஸ் ஆர் கேலுசாக்ஸ் லா அப்படிம்பாங்க. ஆமட்டான்ஸ் ஆர் கேலுசாக்ஸ் லா அப்படிம்பாங்க. ஆமட்டான்ஸ் ஆர் கேலுசாக்ஸ் லானா என்னன்னா வால்யூமை கான்ஸ்டண்டாக வைக்கும்போது ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான் இது.
இன்னொன்று என்னன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா என்னன்னாக்க, when temperature is constant, pressure and volume are inversely proportional. இது சொல்கிறது தான் பாயில்ஸ் லா. எதுலேருந்து வருது அப்படின்னா, PV is equal to MRT, அதுலேருந்து தான் வருது. ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சரும் வால்யூமும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல தான் வருது இது. இது இல்லாமல் இன்னொன்று இருக்கு. இன்னொரு லா என்னன்னா ஆவோகாட்ரோஸ் லா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டையுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சிடுறேன். ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரெண்டையும் கான்ஸ்டண்ட்டாக வைக்கும்போது வால்யூம் will be proportional to the number of moles அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்டன் சிலிண்டர் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். இந்த பிஸ்டன் சிலிண்டர் சிஸ்டத்தில் பிஸ்டன் சிலிண்டர் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். இதில் வந்து அக்கர் ஆகிற ரியாக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் அக்கர் ஆகுது. அது இந்த சைடு ப்ரெஷர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சம் ரியாக்ஷன்ஸ் அக்கர் ஆகுது அப்படின்னா pressure volume at constant pressure இப்படி வேரி ஆகும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் நடக்குது. எக்ஸ்பேன்ஷன் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா வால்யூம் அட் ஸ்டேட் 1, வால்யூம் அட் ஸ்டேட் 2 3 மீட்டர் கியூப். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் 5 மீட்டர் கியூப். இது எப்படின்னா, அதாவது ஸ்டேட் 1 V1 by V2 will be equal to T1 by T2. ஓகேவா? அதுதான் சார்ல்ஸ் சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே கே-லூசாக்ஸ் லாவும் அதே மாதிரியே. இப்போ வந்து வால்யூமை நான் கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கிறேன். கான்ஸ்டன்ட் வால்யூம்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னாக்க கம்ப்ரெஷன் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் கம்ப்ரெஷன் 1 to 2. கான்ஸ்டன்ட் வால்யூம் கம்ப்ரெஷன்னா, ஸோ ப்ரெஷர் ரைஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சரும் சேர்ந்து ரைஸ் ஆகும். அதாவது P1 by P2 will be equal to T1 by T2. இதுதான் வந்து இவர் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஐசோதெர்மல், அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னாக்க அது வந்து இப்படி நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட், செகண்ட் ஸ்டேட், ஓகேவா? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு 2 பார், இது வந்து 5 பார், 3 to 5. இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸ்டேட் 1ல பார்த்தீங்கன்னா 3,5 இருக்கு. அதாவது பட் ப்ராசஸ் நடந்து முடியும் போது எப்படி நடக்குதுன்னா, வால்யூம் அதிகமாகுது, ப்ரெஷர் கம்மியாகுது. ஐசோதெர்மல் ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தது பாயில்ஸ்.
ஓகே, இது போதும். இப்போ இன்னொன்று என்னன்னா, ஏரோட வேல்யூஸ், சில வேல்யூஸ் வந்து பின்னாடி போகிறப்ப பார்ப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐடியல் கேஸ் லாஸ் பார்த்தாச்சு. வேரியஸ் ப்ராசஸஸ், என்னென்ன ப்ராசஸஸ் ஹவு டு ஐடென்டிஃபை, ஒரு ப்ராப்ளமில் வந்து இந்த ப்ராசஸ் தான் இருக்குது, இந்த ப்ராசஸை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். மொத்தம் என்னன்னாக்க கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. கான்ஸ்டன்ட் வால்யூம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆர் ஐசோகோரிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ். எப்போனா ஒரு ப்ராப்ளம்ல வந்து ஒரு ரிஜிட் கண்டெய்னர் அப்படின்னு வந்துருச்சு, பவுண்டரிஸில் வந்து இந்த மாற்றமும் ஏற்படலை அப்படின்னு ரிஜிட் கண்டெய்னர், ஹீட் ஆடட் டு ரிஜிட் கண்டெய்னர், குக்கர், ப்ரெஷர் குக்கர்லாம் வந்து ரிஜிட், அதெல்லாம் வந்து பவுண்டரிஸில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஸோ வந்து அதுக்குள்ளே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அது. ஓகேவா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், pressure is equal to constant or isobaric process அப்படிமாங்க. இன்னொரு டேர்மிங் இருக்கு, ஐசோபிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோபிஸ்டிக், PISTIC நினைக்கிறேன், ஐசோபிஸ்டிக் ப்ராசஸ், PISO ஐசோபிஸ்டிக். அதே மாதிரி இதுக்கு வந்து ஐசோகோரிக் ஆர் ஐசோமெட்ரிக் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், இந்த டேர்மிங் உண்டு. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் ஆர் ஐசோபேரிக் ப்ராசஸ், பார் ப்ரெஷரோட யூனிட் பார், ஐசோபாரிக் ப்ராசஸ். என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இப்போ ஒரு இதில் ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால எக்ஸ்டர்னல் சரௌண்டிங்கில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னாக்க அது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இன்டர்னலும் இன்டர்னல் சரௌண்டிங்கும் இன்டர்னல் சிஸ்டமும் எக்ஸ்டர்னல் சரௌண்டிங்கும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா நோ டிஃப்ரென்ஸ், சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்கோட இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். Isothermal is a very slow process. ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ் அது ஐசோதெர்மல் ப்ராசஸ். இது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். இதை வந்து ப்ராப்ளம் டெபிக் பண்ணும்போது அவங்களே ஸ்ட்ரைட்டாக டெபிக் பண்ணிடுவாங்க. இப்போ எப்போ வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அதாவது எப்போ வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். மல்டிஃபேஸ் சிஸ்டம்ஸ் வரும்போது ஃபேஸ் சேஞ்ச் எங்கே நடக்குதோ அங்கே வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிம்பாங்க. பொதுவாகவே ஐசோதெர்மல் ப்ராசஸ்னாலே ஸ்லோ ப்ராசஸ், பண்ண முடியாது ஐசோதெர்மல் ப்ராசஸ்லாம். when it will be fast, எப்போனாக்க
ஃபேஸ் சேஞ்ச், மல்டி ஃபேஸ் சிஸ்டம், லிக்விட் டு சாலிட் மாறுது. இப்போது நம்ம ஐஸ் க்யூப் எடுத்து வைக்கிறோம், ஐஸ் க்யூப் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல 2 விதமான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூபு 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும். 0 டிகிரி செல்சியஸ் சாலிட் ஃபேஸ். இதே இது 0 டிகிரி செல்சியஸ் லிக்விட் ஃபேஸுக்கு மாறும். அது வந்து லேட்டன்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிம்பாங்க. அப்புறமேட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போது ஹீட் பண்ணுறீங்க, இப்போ 10 டிகிரி செல்சியஸ்க்கு ரைஸ் பண்ணுறீங்க அந்த வாட்டரோட டெம்பரேச்சரை, இது வந்து சென்சிபிள் ஹீட்டிங் அப்படிம்பாங்க. எங்கே வந்து டெல்டா டி வந்து இருக்குதோ அது வந்து சென்சிபிள் ஹீட்டிங். இதை சொல்கிறேன். இது எங்கேனாக்கா எங்கே வெறும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாக்கா மல்டிஃபேஸ் சிஸ்டம், ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறதுல. ஃபேஸ் சேஞ்ச் எங்கே நடக்குமோ அங்கே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எது ஐசோதெர்மல் ப்ராசஸ். இன்னொரு ப்ராசஸ் என்னன்னாக்க இது என்ன சொல்லணும், ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஆர் ஹைப்பர்போலிக் ப்ராசஸ் அப்படிம்போம். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலிக் ஆர் ஹைப்பர்போலிக் ப்ராசஸ் அப்படிம்போம். இன்னொரு ப்ராசஸ் என்னன்னாக்க அடியபேட்டிக். அடியபேட்டிக் ப்ராசஸ்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஜீரோ. நோ ஹீட் வந்து அந்த சிஸ்டம் வழியாக போகாது. அதாவது இன்சுலேட்டட் சிஸ்டம்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, உங்களுடைய தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாம். உங்கள் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம். அது ஆக்சுவலாக ஓகேவா, ஃப்ளாஸ்க் வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம். ஆனால் வந்து எத்தனை நாளைக்கு இது வந்து ஃப்ளாஸ்க் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். எத்தனை நாளைக்கு வந்து ஐசோலேட்டட் சிஸ்டமாக இருக்கும்? நீங்கள் இன்றைக்கி சுடுதண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாக்க மேக்ஸிமம் 1 or 2 days அது அப்படியே இருக்கும். பட் அதே செகண்ட் டேவோட எண்டில் வந்து அதே ஃப்ளாஸ்க் வந்து தேர் வில் பி சம் ஹீட் லாஸ் டு த சரௌண்டிங். ஓகேவா, அந்த இம்மீடியட்டாக நடக்கிற ப்ராசஸை டிலே பண்ணி விடுறோம். இதை வந்து எக்ஸாம்பிள் எடுக்க முடியாது. இன்சுலேட்டட் சிஸ்டம்ஸ்னால் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீடே எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பஃப் இன்சுலேஷன் ஒன்று கொடுப்பாங்க. பஃப் இன்சுலேஷன் ஃபோம் வச்சு ஹீட் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆக விடாமல் இருக்கிறதுக்கு ஃபோம் வச்சு எல்லா இடத்துலையும் வந்து இன்சுலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபால் சீலிங்கு இது எல்லாமே ஒரு இன்சுலேஷன் தான். சில இடங்கள்லாம் ஏசி நிறுத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் கூலாக இருக்கும் கொஞ்சம் நேரம். அதெல்லாம் வந்து எதனாலனா வந்து இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹீட் இன்ஃபில்ட்ரேட் உள்ளே வந்து ஹீட் இன்ஃபில்ட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா அந்த ப்ராசஸ் டிலே பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்படி இருந்தாலும் ஹீட் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி தான் ஆகும். பட் என்னன்னா அந்த இமீடியட்டாக 10 நிமிஷத்தில் ஆகிறத வந்து 1 மணி நேரமாக டிலே பண்ணுறது. ஓகேவா, இன்சுலேட்டட் சிஸ்டம்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 0. அடுத்து வந்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ். அது இன்சுலேட்டட் அப்படிங்கிற டேர்ம் இருந்தாக்கே அது வந்து அடிபேட்டிக் ப்ராப்ளம். வந்து இன்சுலேட்டட் வால் இஸ் பீங் இன்சுலேட்டட், ரூம் இஸ் இன்சுலேட்டட் அப்படின்னா அடிபேட்டிக் சிஸ்டம் தான் கன்சிடர் பண்ணிட்டு போகணும். அது பாலிட்ரோபிக் ப்ராசஸ். பாலிட்ரோபிக்னா இது என்னன்னா பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிமா. காமாங்கிறது என்னன்னா அடியபேட்டிக் இண்டெக்ஸ்.
காமா இஸ் ஈக்குவல் டு சிபி பை சிவி அப்படிமோ. அது என்ன சிபி பை சிவி அப்படின்னா என்னன்னாக்க ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு அர்த்தம். அது வந்து நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் போகிறப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த மேபி 1 or 2 வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை. இப்போது சரி ஓகே. அடுத்தது வந்து இது என்னென்னா பிவி பவர் n இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். என்னங்கிறதும் அதே மாதிரி பாலிட்ரோபிக் இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. இது அடியபேட்டிக் ப்ராசஸ்னால அடியபேட்டிக் இண்டெக்ஸ், இது பாலிட்ரோபிக் ப்ராசஸ்னால பாலிட்ரோபிக் இண்டெக்ஸ். இந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், அதே இடத்துல ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும். பாலிட்ரோபிக் ப்ராசஸில் வந்து இப்போ இதை பற்றி பேசினா புரியாது இது. சரி பரவாயில்ல. அதாவது போத் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே நடக்கும் இதில். ஓகேவா? ஓகே. சென்சிபிள் ஹீட்டிங், லேட்டன்ட் ஹீட்டிங். சென்சிபிள் ஹீட்டிங் அண்ட் லேட்டன்ட் ஹீட்டிங். அதனால் சென்சிபிள் ஹீட்டிங், லேட்டன்ட் ஹீட்டிங். சென்சிபிள் ஹீட்டிங்னா என்னன்னாக்க வேறவர் தேர் இஸ் டெல்டா டி, விசிபிள் டெல்டா டி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சென்சிபிள் ஹீட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 0 டிகிரி செல்சியஸ் லிக்விடாக மாறுது. ஓகேவா? அது வந்து என்னன்னா லேட்டன்ட் ஹீட்டிங். அதே வந்து 10 டிகிரி செல்சியஸ்க்கு அந்த இதை ஹீட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இது வந்து விசிபிள் டெல்டா டி இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அது வந்து சென்சிபிள் ஹீட்டிங். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எங்கெங்கெல்லாம் எக்ஸிபிட் பண்ணுதோ அது சென்சிபிள் ஹீட்டிங். சரி ஓகே. லேட்டன்ட் ஹீட்டிங்னா என்னன்னாக்க லேட்டன்ட் ஹீட்டிங்னா உங்களுக்கு வந்து டெல்டா டி டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதாவது 0 டிகிரி செல்சியஸ் ஆனால் ஃபேஸ் சேஞ்ச் இருக்கும். நீங்கள் பார்க்குற அந்த சாலிட் ஃபார்ம் ஆஃப் ஐஸ் வந்து லிக்விட் ஃபார்ம் ஆஃப் ஐஸ் மாறுதுன்னா அது வந்து ஐசோதெர்மல். பட்டுன்னு அந்த ஒரு மினிமம் செகண்ட்ஸ்லேயே மாறிடும். அந்த ஒரு மினிமம் செகண்ட்ஸ்லேயே மாறுறதுனால வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஃபேஸ் சேஞ்ச் வில் பி நோட்டிஸ்ட். பட் ஆனால் வந்து டெல்டா டி வந்து பார்க்க முடியாது அந்த இடத்துல. இப்போ வந்து இது வந்து கிராஃபிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஃபேஸ் சேஞ்ச் ப்ராசஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து வேப்பர் ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. இதான் வேப்பர் ஃபேஸு, இது வந்து சாலிட் ஃபேஸ். ஓகேவா? வாட்டர் வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட், அதாவது மோர் தென் இதான் வந்து என்னோட லேட்டன்ட் ஹீட் ஜோன். இதான் என்னோட லேட்டன்ட் ஹீட் ஜோன். இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டோம் ஷேப் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு டோம் ஷேப் இருக்கும். இந்த டோம் ஷேப் இருந்தாலே அந்த இடத்துல ஃபேஸ் சேஞ்ச் இருக்கு, லேட்டன்ட் ஹீட் இருக்குன்னு அர்த்தம். அந்த ப்ராசஸில் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். இது என்னன்னாக்கா இது வந்து வேப்பர் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரே எடுத்துக்கோங்களேன். நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் வந்து இருக்குது. பர்டிகுலர் ப்ரெஷரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 bar ப்ரெஷரில் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வந்து வேப்பராக மாறி இருக்குது. பட் ஆனால் நான் எவ்வளோ தூரம் ஹீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பாயில் ஆகி அதுக்கு மேலே அதிகமாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வாட்டர். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ்னு எடுத்திருந்தேன்னா இந்த சேம் 100 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து எனக்கு ஃபேஸ் சேஞ்ச் இருக்கும். அதாவது இது வந்து சேச்சுரேட்டட் வேப்பர் ஸ்டேட். இந்த இடத்துல எப்படி இருக்கும்னாக்க லிக்விட் ப்ளஸ் வேப்பர் காம்பினேஷனில் இருக்கும் என்னோட ஃப்ளூயிடு. அதோட கம்மி, அதே சேம் ப்ரெஷரில் டெம்பரேச்சர் கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்க ஃபேஸ் சேஞ்ச் ஃபுல்லாக சாலிடாக மாறிடுச்சா. இப்போ அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து சாலிடாக மாறிடும், இந்த இடத்துல வந்து வேப்பராக மாறிடும், சாரி லிக்விடாக மாறிடும்.
அதில் லிக்விடாக மாறிடும். அதுக்கு மேலே அந்த லிக்விடை வந்து நம்ம வந்து இன்னொரு டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணும்போது ஃபைனல் ஸ்டேட்டாக சாலிட் ஃபார்ம் ஆகும். எப்படி போகணும், அது இப்படி போகும். எப்படி போனால் இந்த இடத்துல எப்படி வந்திருக்கா, எப்படி போகுது. வேப்பர் ஃபேஸ் இதுவும் சேம் சேச்சுரேட்டட் வேப்பர் விஜி அப்படிம்பாங்க. இது வந்து விஎஃப் சாரி ஓகே வேப்பரு லிக்விடு. இப்போ இந்த இடத்துல வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, இந்த இடத்துல வந்து சாலிட் ஸ்டேட்டில் மாறிடும். இந்த இடத்துல என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னாக்கா இது வந்து சேச்சுரேட்டட் வேப்பர் ஸ்டேட். இந்த இடத்துல நடக்கிறது வந்து சென்சிபிள் ஹீட்டிங். ஏன்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இதை வந்து நான் டெம்பரேச்சர் ஸ்கேலு, இது வந்து வால்யூம், இது வந்து வால்யூம்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 300 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போ வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ், 50 டிகிரி செல்சியஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளூயிட் ஓகேவா. இது வந்து 20 டிகிரி செல்சியஸ். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த சேச்சுரேட்டட் வேப்பர்லேருந்து சூப்பர் ஹீட்டட் வேப்பருக்கு மாறுது. சூப்பர் ஹீட்டட் வேப்பருக்கு மாறுறது பார்த்தீங்கன்னா சென்சிபிள் ஹீட்டிங். டெல்டா டி ஆஃப் இந்த இடத்துல எவ்வளோ டெல்டா டி இருக்குது அப்படின்னாக்கா டெல்டா டி ஆஃப் 200 டிகிரி செல்சியஸ் வந்து டெல்டா டி இருக்குது. அதனால இது வந்து சென்சிபிள் ஹீட்டிங். ஃபேஸ் சேஞ்சு இந்த இடத்துல வந்து வேப்பர் ஸ்டேட்டில் இருக்க ஒரு இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. எப்படின்னா டெல்டா டி டிஃப்ரென்ஸே இல்லாமல் மாறுது. அதுதான் வந்து வேப்பரைசேஷன் ப்ராசஸ், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படிம்பாங்க. இப்போ அதே மாதிரியே திரும்பவும் இங்கேருந்து லிக்விட்லேருந்து லிக்விட் வந்து இன்னும் சப்கூல் பண்ணுறோம். சப்கூலிங் ஆஃப் லிக்விட் அப்படிம்பாங்க. இது 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இன்னும் சப்கூல் பண்ணுறப்போ இந்த இடத்துலேயே வந்து சென்சிபிள் ஹீட்டிங் நடக்குது. ஏன்னா டெல்டா டி டிஃப்ரென்ஸ் ஆஃப் 50 டிகிரி செல்சியஸ் இந்த இடத்துல நோட் பண்ணுறோம். அதனால இது வந்து சென்சிபிள் ஹீட்டிங். இது வந்து சாலிடிஃபிகேஷன். இந்த இடத்துல லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க ஒரு காம்பவுண்ட் வந்து இந்த இடத்துல சாலிட் ஸ்டேட்டில் ஐசோதெர்மல் சேம் டெம்பரேச்சரில் லிக்விட் டு சாலிட் ட்ரான்சிஷன் இருக்குது. சேம் டெம்பரேச்சரில் வேப்பர் டு லிக்விட் ட்ரான்சிஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஐசோதெர்மல் ஃபேஸ் சேஞ்ச் ப்ராசஸ்.